வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது க்ளீன் பண்ணுறது தான் கொஞ்சம் வேலை அதிகம், சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அதில் நரம்பாட்டம் 2 இது இருக்கும், அதை சுத்தம் பண்ணி எடுத்துடணும். இப்போ 50 கிராம் பாசிப்பருப்பு, 1 தக்காளி, 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் இதையெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வாழைப்பூவை க்ளீன் பண்ண பிறகு அதையும் சேர்த்து வேக வச்சிடலாம். வாழைப்பூவை க்ளீன் பண்ண தயிர், கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணியில் இந்த வாழைப்பூவை சின்னதாக கட் பண்ணி அதை அலசி கழுவி எடுத்துக்கணும். 2 தடவை மறுபடியும் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். அந்த மோர் இருக்கிற தண்ணியோடு எடுத்து இன்னொரு வாட்டி கழுவிக்கணும். அப்போ தான் வெள்ளையாக இருக்கும், கருத்து போகாமல். இதையெல்லாம் அந்த வாழைப்பூவை சுத்தம் பண்ணி அதோட போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு, கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் இதையும் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அதை வேக வச்சுருவோம் குக்கரில். 2 விசில் அல்லது 3 விசில் வச்சுக்கலாம். இப்போ அது வெந்த பிறகு அதை இறக்கிட்டு தேங்காயும் ஜீரகமும் கொஞ்சம் அரைச்சி அதையும் ஊற்றி இப்போ தாளிச்சுக்குவோம். கடுகு, கருவேப்பிலை, ஜீரகம் இதுதான் போட்டு அதை தாளிக்கணும். தாளிச்சிட்டு இது சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாழைப்பூவில் நிறைய ரெசிபி செய்யலாம். வாழைப்பூ வடை, வாழைப்பூ பொரியல் அந்த மாதிரி செய்யலாம். இது கூட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அதோட வாழைப்பூவில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மலச்சிக்கல் போகும். அதே மாதிரி பீரியட்ஸ் ப்ராப்ளம், பெண்களுக்கு வர்ற பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கெல்லாம் இந்த வாழைப்பூ ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.